வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பக்தி விஷன் தமிழ். இது பயத்தை விதைக்கும் சேனல் அல்ல. பக்தி, நீதி, தர்மத்தை நினைவூட்டும் ஒரு ஆன்மீகப் பயணம். இந்த உலகத்தில் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் யாருக்கும் தெரியாமல் மறைந்து போகும் என்று நினைக்கிறான். ஆனால் காலம் பார்த்துக் கொண்டே இருக்கிறது. கர்மவினை ஒரு நாளும் மறக்காது. சின்ன பொய்தான், சின்ன துரோகம்தான், சின்ன பாவம்தான். இப்படி நினைத்து செய்த ஒவ்வொரு செயலும் மரணத்துக்குப் பின் பெரிய கணக்காக மாறுகிறது. இந்த கதை பயமுறுத்துவதற்காக அல்ல, வாழ்க்கையை திருத்துவதற்காக. ஒரு மனிதன் இருந்தான். வெளியில் நல்லவன் போலவே வாழ்ந்தான். ஆனால் உள்ளுக்குள் பொய், பேராசை, மற்றவர்களின் கண்ணீரை பொருட்படுத்தாத மனசு, பெற்ற தாய் தந்தையை மதிக்காத நடத்தை, இவையெல்லாம் அவனுக்கு சாதாரணமாகத் தோன்றின. யாரும் பார்க்கலையே, யாரும் கேட்கலையே அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் செய்ததை காலம் பார்த்தது. அவன் சொன்ன வார்த்தைகளை காற்று கேட்டது. அவன் அழவைத்த கண்ணீரை பூமி பதிவு செய்தது. ஒரு நாள் அந்த மனிதனுக்கு மரணம் வந்தது. மூச்சு மெதுவாக குறைந்தது. கண்கள் மூடிக்கொண்டது. உடல் அங்கேயே இருந்தது. ஆனால் ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே வந்தது. அந்த நேரம்தான் யமதூதர்கள் தோன்றினார்கள். கத்தல் இல்லை, அடி இல்லை, அமைதியான பிடிப்பு. நேரம் முடிந்தது என்ற ஒரு பார்வை மட்டுமே. அந்த ஆன்மா யமலோகத்தை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டது. அங்கே இருள் கலந்த ஒரு பெரும் அரண்மனை. அசையாத அமைதி, அதிரும் காற்று. நீதியின் இருக்கையில் யமன் தர்மன். கோபம் இல்லை, சிரிப்பு இல்லை, அசைக்க முடியாத நீதியுடன் அவர் பேசினார். நீ பூமியில் செய்த ஒவ்வொரு செயலும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தராசு முன் வைக்கப்பட்டது. ஒரு புறம் பாவங்கள், மறுபுறம் புண்ணியங்கள். பாவத்தின் எடை அதிகமாக இருந்தது. யமன்தர்மன் சொன்னார், இது பழிவாங்கல் அல்ல, இது தண்டனையும் அல்ல, இது நீதி. அந்த ஆன்மாவுக்கு அடிகளோ இரத்தமோ கொடூரமும் இல்லை. ஆனால் அவனே அவனை தண்டிக்கும் ஒரு நிலை. அவன் செய்த ஒவ்வொரு தவறும் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவன் அழவைத்த மனிதர்களின் முகங்கள் அவனுக்குத் தோன்றியது. தனிமை, வருத்தம், முடிவில்லாத பச்சாத்தாபம். அதுதான் உண்மையான தண்டனை. அந்த நேரத்தில் ஒரு சிறிய ஒளி. அவன் வாழ்க்கையில் செய்த ஒரு நல்ல செயல், யாருக்கும் தெரியாமல் ஒரு பசியாளிக்கு கொடுத்த உணவு, ஒரு அழுத மனசுக்கு சொன்ன ஒரு ஆறுதல். யமன்தர்மன் பார்த்தார். ஒரு நல்ல செயலும் வீணாகப் போகவில்லை. அந்த ஆன்மாவுக்கு கருணை கிடைத்தது. தண்டனை குறைக்கப்பட்டது. ஒரு வாய்ப்பு. அடுத்த பிறவி உன் வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள் என்று சொல்லி அந்த ஆன்மா அனுப்பப்பட்டது. இந்த கதை சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சின்னதா பெரியதா இல்ல, நல்லதா கெட்டதா தான் முக்கியம். பாவம் செய்தால் யாரும் தண்டிக்க வேண்டாம். நாமே நம்ம மனசாலே தண்டிக்கப்படுவோம். அதனால பாவம் வேண்டாம், தர்மம் போதும், நீதி தவறாமல் வாழ்வோம். இந்த வீடியோ பயமுறுத்தல்ல, வாழ்க்கையை திருத்த. பக்தி விஷன் தமிழ், தர்மத்தின் வழியில் மனிதத்தை நினைவூட்ட.